சர்க்கார் படத்துல அவரு பேசியிருந்தது அந்த படம் வந்திருந்தது எல்லாமே இப்ப ரியல் லைஃப்ல பண்ணிட்டு இருக்காரு. முன்கூட்டியே கணிச்சிட்டாரா லைஃப்? நிறைய சினிமா வந்து ஃபியூச்சரை கணிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு விரல் Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். யாருக்குமே நம்பிக்கை இல்ல. வினோத் சாருக்குமே என்ன சொன்னா, எனக்கு அவர் வின் பண்ணுவாருங்கிற துளியில கூட நம்பிக்கை இல்ல. கிடையாது சார், யாருக்குமே இல்ல. ஆமா, சி ஜோசப் விஜய் எனும் நான் எதிர்கட்சி ஆவாரு அப்படின்னு வேணா எல்லாம் யோசிச்சாங்க. அது கூட யோசிக்கல சார். நான் முதல்ல சொன்னதுதான், அவங்க அம்மா அப்பாவுக்கு தேங்க் பண்ணணும். ஏன்னா ஒரு நல்ல கேரக்டரை கொண்டு வந்து அவங்க அங்கே இது பண்ணியிருக்காங்க. நிறைய மல்டி வாய்ஸ் கொடுத்து ஏன்னா அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டோன் ஒன்று செட் ஆகணும். பேஸ்ல இல்லை, பேஸும் இல்லை, அந்த ஒரு எலக்ட்ரோன்னு சொல்லிட்டு அந்த வேவ் இருக்கிற மாதிரி. ஸோ அது லேரிங்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரோ லேரிங். அங்கே அதை வச்சு ஓகே, அந்த லேரிங்கில் பேசுகிற மாதிரி அது ஒரு இது வரணும். அஃப்கோர்ஸ் அது ஸ்டுடியோவில் பண்ணுவாங்க. அதை நம்ம ரியலில் எப்படி கொண்டு வரலான்னு ஒரு சின்ன அட்டம் பண்ணத்தில் இந்த மாதிரி வாய்ஸ்லாம் நமக்கு அப்போ கிடைச்சது எது விடுவாங்க, எங்கேயாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. வெயிட்டாவே வெறியாவே யூஸ் ஆயிருக்கு, நிறையவே யூஸ் ஆயிருக்கு, நல்லாவே யூஸ் ஆயிருக்கு. கிரேட் சார், சூப்பர். இன்னொன்னு என்ன கேள்விப்பட்டோம் அப்படின்னா, சர்க்கார் படத்துல அவரு பேசியிருந்தது அந்த படம் வந்திருந்தது எல்லாமே இப்ப ரியல் லைஃப்ல பண்ணிட்டு இருக்காரு. முன்கூட்டியே கணிச்சிட்டாரா லைஃப்? நிறைய சினிமா வந்து நிறைய ஃபியூச்சரை கணிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. உண்மை சார், உண்மை. கமல் சார் படம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சொல்லுவாங்கல்ல, சுனாமி, இதெல்லாம் சுனாமி சார் நமக்குலாம் தெரியாது இல்லை அந்த வார்த்தை. நமக்கு வந்து சுனாமின்னு சொல்லணுமா, டீ எதுக்கு இருக்குன்னே தெரியாது. சுனாமின்னு தெரியாது. ஆமா இல்லையா? பெரிய அலை அப்படின்னா நம்ம சொல்லுவோம். ஆழி அலைன்னா நமக்கு தெரியாது. ஆனால் ஆழி அலை கண்ணான்னு ஒரு பாட்டே இருக்கு. ஓகே, நமக்கு அதெல்லாம் அன்ஹர்டு சார். காமன் மேனுக்கு நம்ம அன்ஹர்டு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து இது சென்னைக்குள்ளே தண்ணி வந்துச்சுன்றாங்க. மழை கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னடா தண்ணி வந்துச்சுன்னா என்ன புரியவில்லை. பார்த்தா சுனாமின்றாங்க. வைரஸும் அதே மாதிரி தான். வைரஸும் அதே தான், சேம். பாருங்க, அந்த மாதிரி இட் ஹஸ் ப்ரெடிக்டட் லாட் ஆஃப் திங்ஸ். தெரிஞ்சோ தெரியாமல தான் சொன்னேன். நேச்சர் வில் டிக்டேட். அது அதோட கண்ட்ரோலில் எடுத்துன்னு யார் மூலியமாக ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பும். அது அனுப்பும்போது சுதாரணமாக நம்ம புரிஞ்சுட்டு அதை we have to be alert. இன்னும் சொல்லிட்டு இருக்காங்களே, இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு சென்னை காணாம இருக்காங்க. ஆமா, இன்னும் 10 வருஷத்துல தண்ணி மேல என்ன அதெல்லாம் தெரியாது. பட் நம்ம இப்போலேருந்தே கொஞ்சம் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். ஆமா ஆமா, இல்லையா? இதை வச்சு யாராவது ஒருத்தர் படம் எடுத்தாலும். ஆமா, ட்ரூ சார். இப்போ விஜய் சாருக்காக என்ன சொல்லப்பட்டதுன்னா, யாருக்குமே நம்பிக்கை இல்லை. வினோத் சாருக்குமே என்ன சொன்னா, எனக்கு அவர் வின் பண்ணுவாருங்கிற துளியில கூட நம்பிக்கை கிடையாது சார், யாருக்குமே இல்லை. ஆமா, பட் நான்லாம் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். என்ன சொல்லினா, இப்போ உழைப்பு அந்த பையன் போட்டிருக்காரு. ஓகே, சினிமாவில் போட்டது அதே எஃபர்ட்ஸ் இங்கே போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் இன்னும் உள்ளே வந்தாருன்னா டெஃபினட்டாக சொசைட்டிக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்கும். நானும் அதை சொல்லிட்டு இருந்தேனே தவிர, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அவர் வந்து 100க்கு 150 வாங்குவார்னு யாருக்கு தெரியும்? எதிர்கட்சி ஆவார் அப்படின்னு வேணா எல்லாம் யோசிச்சாங்க. நான் அது கூட யோசிக்கல சார், ஆனஸ்ட்லி சொல்கிறேன். நான் அது கூட யோசிக்கல. இது வில் பி டெஃபினட் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் ஃபார் த நெக்ஸ்ட் எலெக்ஷன் நினச்சேன். இதெல்லாம் நான் உண்மை என்ன, ஏன்னா நான் அந்த க்ரௌடெல்லாம் பார்த்துட்டு கூட ஐ வாஸ் நாட் ஆல் தட் மெஸ்மரைஸ்ட். ஓகே ஃபைன், அப்படிதான் இருந்தேன் நான். பட் ரிசல்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது. அதாவது எப்போ நான் கொஞ்சம் அசந்தேன்னா, ஒரு குட்டி பையன் அவனோட ஒரு வீடியோ ஒன்று போயிட்டு இருந்தது, பார்த்தேன். இந்த என்ன சொல்லுவீங்கப்பா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில், அந்த மாதிரி ரீல்ஸில் ஒன்று போயிட்டு இருந்தது. குட்டி பையன் சார், அவன் அதிகபட்சம் யூகேஜி படிச்சுருப்பான்னு நினைக்கிறேன். என்ன கொஞ்சம் எனக்கு அவங்க பேரண்ட்ஸ் மேலேயும் எனக்கு கோவம் வந்தது. பட் அந்த இம்பேக்ட் எவ்வளோ தூரம்னு நான் யோசித்து பார்த்தேன். அந்த குழந்தை மனசில் எப்படி, அந்த குழந்தை வந்து ஸ்டாலின் தாத்தா
ஸ்டாலின் தாத்தா நீங்கள் முதல்வராக இருந்திருக்கீங்க, இந்த வாட்டி விஜய் அங்கிள் முதல்வராக இருக்கட்டும், நீங்கள் விஜய் அங்கிளுக்கே ஓட்டு போடுங்கன்னு ஸ்டாலின் தாத்தாவுக்கே ஸ்டாலின் சாருக்கே தாத்தாவுக்கே அந்த குழந்தை சொல்லித்துன்னு நான் பார்த்தேன் அது. ஓகே, எனக்கு கொஞ்சம் அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் மேலே எனக்கு கோவம் வந்தது. இவ்வளோ யங் ஏஜில் ஏம்மா அது பாலிடிக்ஸ்லலாம் புகுத்துறீங்க அப்படின்ற மாதிரி. பட் இம்பேக்ட்ஃபுல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெனட்ரேட் ஆயிருக்கு சார். சின்ன குழந்தைங்க வரைக்கும் போயிருக்கு அப்படி. பட் அது பாலிடிக்ஸ்னு தெரியாது. அவங்க பேரண்ட்ஸ் தான் அது இதாக இருக்கும் என்ன. பட் அது அது ஏதோ புரிஞ்சுன்னு சொல்லித்தோ புரியாமல் சொல்லித்தோ நம்ம பார்க்குறவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் அதிகபட்சத்தனமாக தெரிஞ்சாலும் ஓகே, நம்மளால் அது வந்து ஒருவேளை பையனுக்கு ஃபேவரிங்காக இருக்குமோ அப்படி தான் நம்மளால் தோணும். அப்போ பார்த்தீங்கன்னா இன் ரியாலிட்டி ஸ்கோர்டு யார் எதிர்பார்க்காத லெவலில் தம்பிங் நவீன். அதெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரியில் இது சம்திங் இயர்ஸ்க்கு அப்புறம் இது வந்து அதான் சார், இது உங்களுக்கு சுனாமி மாதிரி தான், ஒரு பெரிய அலை மாதிரி தான். பெரிய அலை மாதிரி தான் சார். அதாவது மக்கள் வந்து கொஞ்சம் தே ஆல் வாண்டட் அ ஸ்மால் சேஞ்ச். அது ஆஸ் அ காமன் மேன் ஒரு இதில் ஆரம்பித்து ஒரு பெரிய ஆஃபீஸர் வரைக்கும் கூட ஐ திங்க் அதே மைண்ட் செட் இருந்தது. பெருசாக யாரும் வெளில அது ஒன்றும் பப்ளிசைஸ் பண்ணிக்கவும் அவங்களுக்கு அவசியம் இல்லை. இப்போ எனக்கு எல்லாமே தெரியாது, ஏன்னா பாலிடிக்ஸே தெரியாது. சரி ஓகே அப்படியா, இந்த ரூல் இருக்கா, ஓகே. பட் கண்டிப்பாக ரெட்டில் போகக்கூடாது, க்ரீனில் போகலாம் அப்படின்றது அந்த ரூலில் யாரும் மாற்ற மாட்டாங்க. அதெல்லாம் நேச்சுரலாக போயிட்டே இருக்கு, அது மட்டும்லாம் நடந்துட்டு இருக்கு. பட்டு இந்த பெட்ரோல் விலை ஏறுறதா இறங்குறதா, நம்ம வந்து தண்ணி இவ்வளோ டிஎம்சி திறக்கணுமா நம்ம ரொம்ப ஃப்ராங்காகவே நம்ம தான் வேர்ல்டுக்கே லீடராக இருந்திருக்கோம். நம்ம பாரத தேசம் எஸ்பெஷலி சவுத் வேர்ல்டுக்கே லீடர்ஸ். நம்மளை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுருக்காங்க. இப்போது போகிற போக்கில் எங்கேயும் நம்ம காணாமல் போயிட்டோம். உண்மை சார். ஆமாம். இப்போ திருப்பி ஐ திங்க் நீங்களாம் தான் யங்ஸ்டர்ஸ் திருப்பி எடுத்துன்னு வரீங்கன்றது பர்சனலாக என்னோட வியூ. வந்துடும் நீங்களாம் அதை இப்போ ஜோர ஆரம்பிச்சாச்சு அந்த அந்த இது என்ன. இப்போ அது இன்னைக்கு விஜய் சார் இருக்காரு, நாளைக்கு யார் வருவாங்கன்னு தெரியாது, இல்லை அவரே கண்டிப்பாக பண்ணுறாரான்னு கூட தெரியாது. ஜமாயிங்க, ஏன்னா இது ஹெல்த்தியாக இருக்கணும். நான் 2-3 இன்டர்வியூலையும் ரெக்வஸ்ட் பண்ணது ஒன்று தான், எதிர்கட்சியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் விமர்சனம் பண்ணுறது ஒரு ஹெல்தி விமர்சனமாக இருக்கட்டும். அவன் தெரியாதா சொல்லிக் கொடுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. they are there to learn, they are ready to learn. That's my understanding. They have never said எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு அவங்க யாருமே மார்த்தட்டிக்கல. ஓகே, நம்ம வந்து பார்க்கும்போதே ஓஹோ அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு கேவலமும் பார்த்தா அது அனாவசியம். ஒரு எல்கேஜிக்கு வந்து போய்ட்டு வா இப்போ பிஹெச்டிலேருந்து அந்த பதில் சொல்லு, உனக்கு தெரில பதில், உனக்கு தெரிலன்னா நம்ம தான் முட்டாள். அது குழந்தைக்கு தெரியாதுன்னா சொல்லிக் கொடுக்கணும், அனுபவங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இது கொஞ்சம் ஹெல்த்தியான இதில் நம்ம கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு சரி போன வாட்டி நாங்கள் இருந்தோம், இந்த வாட்டி நீங்கள் இருக்கீங்களா, அடுத்த வாட்டி வேறு யாரும் இருக்காங்களா, ஓகே ஃபைன், அப்படி அந்த மூடில் போயினே இருந்தோம்னா கண்ட்ரி நம்மளாம் என்ன சார் பாவம் பண்ணலாம். இங்கே இப்போ ரோடெல்லாம் இருக்குது, எவ்வளவோ கணக்கு சொல்கிறாங்க, இது எசகபசக்காக கணக்கு சொல்கிறாங்க, இவ்வளோ கோடி எவ்வளோ லட்சம் கோடி கிட்ட சொல்கிறேன், பயங்கரமாக இருக்குது. நீ இங்கேருந்து கும்பகோணம் போகணும், இல்லை இங்கேருந்து கன்னியாகுமரி போகணுன்னா பாதி சொத்தை எழுதி வச்சு தான் போக முடியும். கரெக்ட், அவ்வளோ டோல் இருக்கு சார். காருக்கு பெட்ரோல் போடுறதுல டோலுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மாதிரி இதெல்லாம் ஐ மீன் எல்லா ஊர்லேயும் உண்டு சார், டோல்லாம் உண்டு, இல்லைன்னு சொல்கிறேன். டோல் இல்லாத ரூட்டும் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் இந்த ரூட்டு போனீங்கன்னா டோல் இல்லாத ரூட்டுன்றதை கண்டுபிடிச்சி போகிறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டம். அது மாதிரி ஒரு ஆர்கானிக் க்ரோத் எல்லாரும் சேர்ந்து கொண்டு வந்தாங்கன்னா பிரமாதமாக இருக்கும். இன்னொன்று என்னன்னா சார், இப்போ நடிகராக இருக்கும்போது அவருக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், பாசிட்டிவ் விஷஸ் வந்தாலுமே ஒரு நெகட்டிவ் ஒரு சைட் ஒன்று இருந்துச்சு. இப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் சொல்கிறேன், அவர் மேலே நெகட்டிவ் விமர்சனங்கள் சொல்கிறேன். இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் டபுள் நெகட்டிவ் விமர்சனங்களாக வருது, பொலிட்டிக்கல் சைடாகவும் வருது, சினிமா சைடாகவும் வருது அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. இவ்வளோ இதை
ஃபேஸ் பண்ணியும் அவர் ஸ்டெடியா அவரோட ரூட்ல கரெக்டா போயிட்டு இருக்காரு. இப்போ மலையாளத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தெரிஞ்ச ஒரு ஆக்டர் வந்து விஜய் சார் வந்து மாக்கிங் பண்றாங்க. இந்த மாதிரி நானும் ஃபியூச்சர்ல வந்து எலெக்ஷன் நிற்பேன், சிஎம் ஆயிடுவேன், என் ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்ட்ல வந்து உட்காந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ட்ரஸை கனெக்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் அவர் கேட்டும் அவரோட ட்ராக்ல கரெக்டா போயிட்டு இருக்கிறார் அப்படிங்கறத எப்படி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து நல்ல ஒரு ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒரு லெவலில் நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. ஓகே, உங்களை தாண்ட முடியாத ஆளுங்க, ஓகேவா, பின்னாடி அந்த இதை என்ன மெகாஃபோன் ஒன்று இருக்குமே, அதை வச்சுன்னு கத்தின்னு ஓடி வருவாங்க. டேய் நீ ஓடுறது தப்பு, நீ ரிவர்ஸில் ஓடுற, நீ வந்து தலைகீழ ஓடுற, நீ கையால் ஓடுறன்னு நமக்கே டவுட் வர அளவுக்கு கத்திடுவாங்க. பெரியவங்களாம் சொல்லுவாங்களே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுன்னு. இன்னொன்று சொல்லலாம், காதிலே வாங்காதுன்னு. விஜய் சார்லாம் அந்த மாதிரி டைப். சூப்பராக சொல்லுங்க சார். அதாவது அப்படியே கத்தினியா என்ன அங்கே போச்சு முடிஞ்சு கத்தினியாப்பா, ஓகே ஓகே, வால்யூவே பண்ணக்கூடாது, ஏதோ கத்தினாராம்ப்பா அப்படின்னு தெரிஞ்சுங்க, முடிஞ்சு வச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே, அந்த இவர் சொல்லுவார் ஒரு படத்தில், சந்தானம் ஏதோ இது பண்ண, டேய் நம்மளை கலாய்க்கிறான்டா அந்த அந்த மாதிரி. ஓகே, ஸோ அது மாதிரி இக்னோர் பண்ணிட்டு இஸ் மார்ச்சிங் வெரி வெல் சார், ரியலி. இது இந்த ஆட்டிடியூட் இதுக்கு முன்னாடி நம்ம லீடர் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மிஸ்டர் மோடி. அவர்கிட்ட இந்த ஆட்டிடியூட் இருக்குது. அண்ணாமலை சார்ட்ட இந்த ஆட்டிடியூட் இருக்குது. நிறைய விமர்சனங்கள் ரெண்டு பேருமே ஃபேஸ் பண்ண. அதாவது விஜய் சாருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த ஹேபிட்டில் இருக்கார். நானே சொன்னேன், இஸ் அ சைலண்ட் கை, இட் டசன்ட் ரியாக்ட் பண்ணால் தானே பிரச்சனை. எப்போ வேணுமா பண்ண ரியாக்ட் ஆகிக்கிறேன். அது நான் பண்ணுவேனாங்க, அது நடக்குது அந்த மாதிரி. ஏன் நடக்குதுன்னு கூட நமக்கு சமயத்தில் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நடக்குது. யங்ஸ்டர்ஸுக்குமே வந்து அது பயங்கரமா அதை எடுத்துக்கலாம், அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் வேணும் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் ரியாக்ட் ஆகல. இல்லை சார், அவங்களுக்கு இல்லாமல் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் சார் யங்ஸ்டர்ஸுக்குமே. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன, இப்போ எங்களுக்கெல்லாம் ஐ எம் 62 ரன்னிங், எங்களுக்கெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் ஃபேமிலி நிறைய ப்ளஸ். அப்பா அம்மா சப்போர்ட்டு, சித்தப்பா சித்தி சப்போர்ட்டு, மாமா மணி சப்போர்ட்டுன்ட்டு இப்படி ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்கில் நாங்களாம் இருந்திருக்கோம். இப்போ வர்றதெல்லாம் சேட்டலைட் ஃபேமிலியாக இருக்காங்க. அவங்களுக்கே தெரியல என்ன பண்ணணுன்ட்டு. ஓகே, இது ரொம்ப அவங்களுக்கே சிரமமாக இருக்குது நிறைய விஷயங்கள். எங்களுக்கெல்லாம் கைடு இருந்தாங்க. இது ஒரு பாயிண்ட்டு. இதுலேயே இன்னொரு ஆங்கிள் எப்படின்னாக்கா, எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆர் டைட்னு சொல்கிறேன். கட்டி போட்டது. ஓகே ஓகே, நாங்களாம் பெரியவங்க சொல்கிறத கேட்டு அப்படியே வந்துட்டோம். என்ன இப்போ இருக்கிறவங்களுக்கு அப்படி இல்லை, ஹேண்ட்ஸ் ஆர் ஃப்ரீ, தே கேன் டூ வாட் எவர் தட் தே வாண்ட். அந்த அளவுக்கு ஃப்ரீடம்லாம் இருக்கு. பட் ஃப்ரீடம் இருந்தாலும் ரைட்டாக பண்ணாங்கன்னா சக்ஸஸ். ட்ரூ சார். விஜய் சார்லாம் நல்ல வேலை, அவங்க ஃபாதர் மதர்லாம் நல்ல கைட் பண்ணி அவங்க அழகாக சார். அது வந்து நான் முதல்ல சொன்னது தான், அவங்க அம்மா அப்பாவுக்கு தேங்க் பண்ணணும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு கேரக்டரை கொண்டு வந்து அவங்க அங்கே இது பண்ணியிருக்காங்க, நமக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படின்றப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தனியாக பண்ணால் நிறைய விஷயங்கள் தெரியாமல் போயிருக்கும். இப்போது ஓரளவுக்கு கைடன்ஸ், பேக்கில் நல்ல அந்த பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கு, அப்போ பில்டிங்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ பில்டிங் வீக்குன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது. டெஃபினட்டாக இது யங்ஸ்டர்ஸ்க்கு அங்கேருந்து பாடம் எடுத்துக்கிட்டாங்கன்னா, எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு நல்ல விஷயம் இருக்கா, யூ கேன் ஆல்வேஸ் இன்ஹெரிட்டட், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. யூ ஒன்லி டேக்கிங் அ காப்பி ஆஃப் இட். யூஆர் ட்ரைங். ஸோ இந்த திருவள்ளுவர் தாத்தா அவர் ஒன்று சொல்லிட்டு போயிட்டாரு, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன்னு. நான் வந்து அந்த நிற்க மட்டும் நான் மாற்றினேன். எப்படி சார்? நிற்கின்றேன் அதற்கு தகன்னு. அது ஒவ்வொருத்தரும் அது பண்ணணும் சார். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன படித்தேனோ,
என்ன ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு அதுபடி நான் நிற்கிறேன். அதே ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நான். சூப்பர். சும்மா ஏதோ படித்தோம் சார் பொய் சொல்லாதேன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா, நிறைய அப்படின்றோம் இல்லையா, சொல்கிறப்போ இல்லையா? ஆமா. எதுக்கு சார் நான் இருக்கேன், கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நம்ம அப்புறம் பார்க்கலாமா, அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இது இந்த ப்ராக்டிஸ் வரணும் சார். அது தனி மனிதன்கிட்ட தான் வரணும் அந்த ஒழுக்கம். அப்படி வந்து இந்த பைரசியெல்லாம் காணாம ஆமா இருக்காது. எல்லாருக்குமே அந்த தனி மனித ஒழுக்கம் அவங்க இது ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம யாரானு எவ்வளோ பேர் நீங்கள் எடுத்து சும்மா ஒரு 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 இன்டர்வியூ எடுங்க வாசலில் ரோட்லலாம் போய், சார் எப்படி சார் நைட்டில் போகிறீங்க, ரெட் சிக்னல் என்ன கும்பலே இல்லை, யாருமே இல்லை, கடந்து போயிடுவீங்கல்ல அப்படின்னு கேட்டு பாருங்க, ஆமாம் சார் அப்படிம்பாங்க. ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் இல்லை சார் நிற்பேன் நின்றுட்டு போவேன். 10ல் ஒரு ஆள் மேபி அப்படி சொல்ல நினைக்கிறேன். 10ல் இல்லை சார், 1000ல் ஒரு ஆள். ஆமாம் கரெக்ட். 10ல் சொன்னார்னா நான் வந்து அப்படியே இந்தியா முன்னேறிச்சு. 1000ல் ஒரு ஆள் தான். இப்போ முன்னெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் டிசிப்ளின், எவ்ரிபடி ஹேட் இட். இப்போ அந்த இண்டிவிஜுவல் டிசிப்ளின் தான். நீங்கள் என்னை பார்க்கலையா, நான் என்னோட வாழ்த்தனத்தை அழுத்து விடுவேன். நீங்கள் என்ன சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, வாழ்லாம் சுருட்டி விடுவேன். அது இட்ஸ் நாட் ஹெல்த்தி. எப்போ வந்து என்னை யாரும் கண்காணிக்கலையோ அப்போ கூட நான் வந்து டிசிப்ளினாக இருப்பேன்றது தான் ஒரு தனி மனித ஒழுக்கம். அது வரணும், வந்துட்டுன்னா சூப்பராக இருக்கும். கற்றுக்கலாம். ஆல் யங்ஸ்டர்ஸ் கேன் லேர்ன் ஃப்ரம் எனிபடி ஃபார் தட் மேட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ விஜய் சார் ஜாலியாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். சைலண்டாக இப்போ நான்லாம் லொடலோடன்னு பேசுகிறேன், பட் எனக்கு ஆயிடுச்சு வயசு. பட் அந்த சைலன்ஸ் இட் ஹேஸ் அ கிரேட் மீனிங். ஏன்னா அவ்வளோ பேர் பேசுகிறாங்க, இவர் ஒரு பவர் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், அமைதியாக இருக்கிறது. ஆமாம் சார், சைலன்ஸ் இஸ் த பிகெஸ்ட் கில்லர் சார். ஆமாம் கரெக்ட். ரைட் சார். அண்ட் லாஸ்டா எப்போ சார் படம் பார்க்க போறீங்க? ஜனநாயகன் படம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டேவா இல்லை லைக் ஃப்ரீ டைம் அந்த மாதிரி ஏதாவது? இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் கிடைக்கிற அந்த பெரிய இதில் இப்போ பெரிய போராட்டமாக இருக்கு சார். இப்போ ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் கிடைக்கிறது தெரியல சார் எனக்கு. வில் வெயிட். ஓகே கிரேட் சார். சூப்பர் கான்வர்சேஷன் வித் யூ சார். தேங்க் யூ வெரி மச். ஐ அம் வெரி ஹாப்பி. ஷேர் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தியேட்டர்ல உங்களோட அந்த வாய்ஸை கேட்கறதுக்கு, உங்களோட அந்த பிரசன்ஸை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் நானுமே ஐ அம் வெயிட்டிங். Thank you sir. Thank you so much. Thank you very much. All the best. Good luck. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. Giriya's in அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. Giriya's இது நம்ம ஃபேமிலி. Ajit Masala. எந்த சமையலும் ருசி தேடும்